जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। संत कबीरदास महाराज की जय। राम नाम सत्य है। சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால இப்படி எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, வாரணாசியில ரொம்ப ஒரு உயர்ந்ததான மகாத்மாவா கொண்டாடக்கூடியவர் கபீர்தாஸ் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஷிரடியில எப்படி பாபா இந்துக்களையும் முஸ்லிம்களையும் சமமாக பாவித்து அவர்களுக்குள்ள எப்படி ஒரு மத நல்லிணக்கத்தை கொண்டு வந்தாரோ, அதே போலவே இந்த காசி மகா புண்ணிய கஷேத்திரத்துல இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றுபடுத்தி மத நல்லிணக்கத்தை கொண்டு வந்தவர் தான் நம்மளுடைய கபீர்தாஸ் மகாராஜ். இவருடைய ஒரு அவதாரத்தை பத்தின ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயத்தை அடியேன்னு சொல்லிக்கிறேன். வைகுண்டத்துல உத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபக்தர், அவர் துவாபர யுகத்தை சார்ந்தவர். சுகபிரம்ம ரிஷி, அவரு பெரிய ரிஷி. சோ இரண்டு பேரையும் பகவான் கூப்பிட்டு, நீங்க ரெண்டு பேரும் இந்த கலியில அவதரிக்கணும், பக்தியினுடைய பிரச்சாரத்தை நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்க, நீங்க பூலோகத்துல அயோனி ஜென்மமா அவதாரம் பண்ணுங்கன்னு சொன்னாராம். சோ அதன்படியாக உத்தவர்னு சொல்லக்கூடிய மகாத்மா பண்டரிபுரத்துல அவதாரம் பண்ணார். புரியுதுங்களா? அதே மாதிரி சுகபிரம்ம ரிஷி இந்த காசில இருக்கக்கூடிய ஒரு பெரியதான குளம் இருக்கு, அந்த குளத்துல ஆவிர்வவிச்சார். அந்த குளத்துலதான் அவர் தாமரை இதழ்கள்ல அவர் தோன்றினார் அப்படின்றது அவருடைய வரலாறு. இந்த குளம்தான். சோ இந்த குளத்தை எல்லாரும் பாத்துக்குங்க. இந்த கடைசியில இந்த குளத்துக்கிட்ட உங்களுக்கு ஃபுல்லா வீடியோ கவரேஜ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் இங்க பிறந்தார் இல்லையா, இவரை எடுத்து கொண்டு போய் வளர்த்த இடம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அது நினைவாக ஒரு அற்புதமான இடத்த கட்டியிருக்காங்க. அந்த இடத்த நோக்கி தான் அடியன் போயிருக்கேன். அந்த இடத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லகர்தாரா மட் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டு. லகர்தாரா அந்த பேரை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துலதான் அவர் அவதாரம் பண்ண குளம் இருக்குங்கிறத அடியன் தெளிவா சொல்லிக்கிறேன். சோ ரொம்ப அற்புதமான ஒரு உன்னதமான இடத்துக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். கபீர்தாஸ் மகாராஜ் சம்பந்தமா இங்க பல இடத்த சொல்றாங்க. அதுல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குதுன்றது எனக்கு அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா கபீர் சௌரா மட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மடமும் இருக்கான். அது போக இப்ப நம்ம போறோமே, இது ஒரு மடமா. சோ இது அவர் பிறந்ததுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மடமாக இது இருக்கு. அவர் வளர்ந்து பலவிதமான லீலைகளை அனுபவிச்ச ஒரு இடம் இருக்கு, அது வேற ஒரு மடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்ப அடியன் இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். இது கபீர்தாசருடைய ஒரு அவதார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதோ பாருங்க, எடுத்த உடனே அந்த குளக்கரையில ஒரு மகா முனிவருக்கு முன்னாடி ஒரு குழந்தையாக 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரையில கபீர்தாஸ் மகாராஜ் அவதரிக்கிறதாக ஒரு காட்சி. ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளக்குள்ள ஒரு பெரிய மகாத்மா இருந்தார், வயதான சுரூபம் கொண்டவர். அவரை நாங்க நமஸ்காரம் பண்ணிக்கொண்டோம். கபீர்தாஸ் மகாராஜுடைய ஆவிர்பவிச்ச ஒரு உயர்ந்ததான இடம் இல்லையா இது? கபீர்தாஸ் மகாராஜுடைய அவதாரம் தான் நம்ம ஷிரடி பாபானும் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான சில லீலா வினோதங்களும் நமக்கு காண கிடைக்குது. இதே கபீர்தாஸ் மகாராஜ் தான் இந்த கலியில திருவண்ணாமலையை சேர்ந்த யோகிராம் சுரத்குமார் மகாராஜனாக அவதாரம் பண்ணிருக்காருன்றத சத்குரு ஞானானந்தகிரி சுவாமியிலே காட்டி கொடுக்கிறார். அப்ப சுகபிரம்மம்னு சொல்லக்கூடிய பெரியதான உயர்ந்ததான மகா ரிஷி அவர்தான் ஸ்ரீடி சாய், அதாவது கபீர்தாசராகவும், அடுத்து ஸ்ரீடி சாயியாகவும், அடுத்து யோகிராம் சுரத்குமார் மகாராஜாவாகவும் அவதரிச்சிருக்கார் அப்படின்றத நமக்கு கொஞ்சம் காண கிடைக்குது. எது எப்படியோ ஒரே பரபிரம்மத்திலேந்து வந்த சொரூபம்தான் அத்தனையும். கிருஷ்ணன் சொல்லியிருக்கார், ஞானிகள் அனைவரும் என் சொரூபமேன்னு சொல்லியிருக்கார். ஆகையினால ஞானிகள் அனைவரும் பரமாத்மாவினுடைய சொரூபம்ன்றத நம்ம கொஞ்சம் உணரணும். சோ இந்த இடத்த ஞாபகார்த்தமாக வைத்து கொண்டிருக்காங்க. இத பாருங்க,
அழகா தாமரையில அந்த குழந்தை கிடைக்கிறதாகவும், அந்த தம்பதிகள் குழந்தை இல்லாத அந்த தம்பதிகள் எடுத்து வளர்க்கிறதாகவும், இந்த இடத்துல கபீர் தாஸ் அப்படின்ற ஒரு பெயர் கொடுக்கப்படுறதாகவும், ஆனால் அவருடைய வாக்குல சதா வரக்கூடிய நாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராம 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 ராமா. அந்த ராமநாமத்தை தவிர்த்து வேற எந்த இதுவும் அவருடைய வாக்குல வராதாம். சோ இவர் வாழ்ந்த இந்த புனிதமான இடத்துக்கு மகாராஷ்டிர மாநில பக்தர்கள் நிவிருத்தி, ஞானதேவ், சோப்பான், முக்தாபாய், நாமதேவர், ஜனாபாய், இது போன்ற அநேக மகான்கள் எல்லாருடைய திருவடியும் பட்டிருக்கு இந்த ஊர்ல. இந்த இடங்கள் எல்லாம் அந்த அந்த மகான்களுடைய திருவடிப்பட்ட ஒரு அதி அற்புதமான இடம்ன்றதையும் சொல்லிக்கிறேன். இங்க நிறைய லீலைகள் நடந்திருக்குங்க. பக்த மகா விஜயம்னு சொல்லக்கூடிய பாண்டரங்கனுடைய பக்த மகா விஜயம், அந்த நூலை கொஞ்சம் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கபீர்தாசர் சம்பந்தமான லீலைகள் அநேக இடங்கள்ல கொட்டி கிடக்குது. சோ அதை நீங்க தாராளமா அனுபவிக்கலான்றதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கபீர்தாஸ் மகாராஜ் நமக்காக தரிசனம் கொடுக்கிறார் இந்த சுரூபத்துல. கபீர்தாஸ் மகாராஜ் கி ஜெய், கபீர்தாஸ் மகாராஜ் கி ஜெய், சுகபிரம்ம ரிஷி கி ஜெய், சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி ஜெய், பரபிரம்ம ஸ்வரூப் கி ஜெய். ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா இந்த இடம்? சோ இதை சுத்தி நிறைய இடங்கள் காணப்பட்டுருச்சு. கபீர் சௌரான்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மடம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா நாங்க அந்த இடத்துக்கு போகல. எங்களுக்கு தெரிஞ்சது லகர்தாரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். எங்களுக்கு டைம் இல்லாததுனால இந்த ஒரு இடத்த நம்ம சேவிக்கலான்றதுக்காக அடியன் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இடத்த பார்த்தேன். சோ இதை நான் மட்டும் பார்த்தா போதாது இல்லையா, உங்களுக்கும் கொடுக்கணுமே பிரசாதமாக. ஆகையினால இந்த இடத்தையே ஒரு சின்ன ஒரு வீடியோவாக எடுத்து நீங்க இப்ப அதை தான் பிரசாதமா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆகையினால நான் பார்த்த இந்த மகா புண்ணிய சேத்திரங்களை நீங்களும் பார்க்கணுன்றது அடியனுடைய ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆசை. சோ அந்த ஆசைய எல்லாம் வல்ல சத்குருநாதர் அதி அற்புதமாக தீர்த்து வைத்தார் அப்படின்றத அடியன் சொல்லிக்கிறேன். சோ நிறைய காசி மகா புண்ணிய சேத்திரத்துல நிறைய மகான்களுடைய மடங்கள் இருக்கு, ஆசிரமங்கள் இருக்கு, நிறைய விசேஷங்கள் உண்டு இந்த காசி மாநகரத்துல. அடியனால முடிஞ்ச அதி அற்புதமான இடங்களை எல்லா இடங்களையும் முடிஞ்ச அளவு இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக பிரசாதமாக உங்க எல்லாருக்கும் அடியன் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த வீடியோல பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு அப்புறமாக எந்த ஒரு குளக்கரையில மகாத்மாவான சுகபிரம்ம ரிஷியினுடைய அவதாரமாகிய கபீர்தாசர் தோன்றினாரோ, 1000 இதழ் கொண்ட தாமரையின் மேல் தோன்றினாரோ, ராதாராணி அப்படிதான் தோன்றினாள். அதோட மட்டும் இல்லாம சீதா மாதா பூமியிலிருந்து அப்படிதான் பிரவாகிச்சா அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது. இந்த மாதிரி அநேக அயோனி ஜென்மர்கள், அயோனி ஜென்மம்னா தாய் தகப்பன் அல்லாது பிறக்கக்கூடிய ஜீவன்கள், மகாத்மாக்களை தான் அயோனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரொம்ப அதி அற்புதமா இருந்தது. நீங்க எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்காக இந்த ஒரு பதிவை அடியன் பதிவிடுறேன். இப்ப இந்த மடத்தெல்லாம் பார்த்துட்டு நாங்க அப்படியே வெளியில வரோம். வெளியில வந்ததுக்கு அப்புறமாகத்தான் கபீர்தாஸ் மகாராஜ் எந்த குளக்கரையில அவதரிச்சாரோ அந்த குளக்கரையை நோக்கி அடியன் இப்ப பயணப்படுறேன். சோ அந்த குளக்கரைக்கு இப்ப நம்ம போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. விசேஷமான குளம். அந்த குளம் தான் இந்த குளம். நீங்க பார்க்குறீங்க பாத்தீங்களா, இந்த குளத்துலதான் சுகபிரம்ம ரிஷி இந்த இடத்துல ஆவிர்பவிச்சார். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கிடைச்சார் அப்படின்றத வரலாற்று நினைவாக அடியன் சொல்றேன். ஸோ இங்க கபீர்தாஸ் மகாராஜுக்கு ஒரு சின்ன ஒரு குடில்ல ஒரு சின்ன கோவிலாகவும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி காட்சிகள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு மகா புண்ணியம் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஏன்னா காசி மகா புண்ணிய கஷேத்திரத்துல ஒரு 4-5 நாள் இருந்தாதான் இதெல்லாம் சேவிக்க முடியும். நாங்க ஒரு 4 நாள் இருந்தோம். அதனால நிறுத்தி நிதானமா எல்லாவற்றையும் பார்த்து அனுபவிச்சோம். அதனால நீங்கெல்லாம் போறீங்க அப்படின்னா டபார்னு கிளம்பி வந்துடாம நீங்க கூட்டுட்டு போகக்கூடிய ஆட்கையில தான் இருக்கு. எல்லாவற்றையும் சேவிக்கணும்னா 4-5 நாள் தங்குனாதான். இங்க கபீர்தாஸ் மகாராஜ் இருக்காரு பாருங்க, பக்கத்துல ஆஞ்சநேயர் இருக்காரு, நடுவுல கபீர்தாசர் இருக்காரு, முன்னாடி ஈஸ்வரன் இருக்காரு, அதுக்கு பக்கத்துல அம்பாள் இருக்கா.
ஸோ அதி விசேஷமான ஒரு இடம், வைபவமான இடம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்கள், நிறைய புராதனமான விசேஷங்கள் கொண்ட ஆலயங்களை தொடர்ந்து நாங்க பதிவு பண்ண போறோம். நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக பார்த்து எம்பெருமானாகிய குருநாதனுடைய அந்த அனுகிரகத்தை பெறணுன்றத பிரார்த்திக்கிறோம். ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத்மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய். சுகபிரம்ம ரிஷி கி ஜெய். கபீர்தாஸ் மகாராஜ் கி जय. राम नाम सत्य है, राम नाम सत्य है, राम नाम सत्य है. जय सद्गुरुनाथ.